இந்த பதிவில் மிதுனம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். மிதுன ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆண்டின் பெரும் பகுதியில் குரு மிதுன ராசியில் பயணம் செய்வதால் இது உங்களுக்கான ஒரு வளர்ச்சி ஆண்டாக மாறுகிறது. தன்னம்பிக்கை, விரிவான சிந்தனை, புதிய முயற்சிகள் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுத்திறன், அறிவு, யோசனைகள் மற்றவர்களால் கவனிக்கப்படும். சனி மீன ராசியில் இருப்பதால் தொழில் மற்றும் பொறுப்பு தொடர்பான அழுத்தங்கள் ஏற்படலாம். இது சோதனை போல தோன்றினாலும் நீண்டகால நிலைத்தன்மையை உருவாக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் வெளிநாடு தொடர்புகள், உயர்கல்வி, ஆன்லைன் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் சகோதரர்கள், தொடர்புகள், பேசும் வார்த்தைகள் ஆகியவற்றில் சில நேரங்களில் விலகல் அல்லது தவறான புரிதல் ஏற்படலாம். மொத்தத்தில் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு. ஆனால் ஒழுங்கு அவசியம். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதளவில் மிக சுறுசுறுப்பான ஆண்டு. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும் உங்கள் இயல்பு இந்த ஆண்டில் மேலும் அதிகரிக்கும். சில நேரங்களில் இது உங்களை உற்சாகமாக வைத்தாலும் சில நேரங்களில் குழப்பத்தையும் உருவாக்கலாம். எதை தேர்வு செய்வது என்ற கேள்வி அடிக்கடி மனதிலோடும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். கவனம், ஃபோக்கஸ். தேவையில்லாத விஷயங்களை விட்டு முக்கியமான இலக்குகளில் மனதை நிலைநிறுத்தினால் தனிப்பட்ட வளர்ச்சி வேகமாகும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, பேசும் திறனை மேம்படுத்துவது, எழுதுதல், கற்பித்தல் போன்றவை உங்களுக்கு மன திருப்தி தரும். ஆண்டு இறுதியில் உங்கள் சுயமதிப்பு உயர்ந்து நான் என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உறுதியாகும். 2026 உங்கள் அறிவை வாழ்க்கை முன்னேற்றமாக மாற்றும் ஆண்டு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் முக்கிய திருப்பங்களை தரும். ஆண்டு ஆரம்பத்தில் வேலை சுழமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். சிலர் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்து குழப்பமடையலாம். ஆனால் அவசர முடிவுகள் வேண்டாம். குரு உங்கள் ராசியில் இருப்பதால் ஆண்டு நடுப்பகுதியில் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள், நல்ல ப்ராஜெக்டுகள், முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். ஐடி, மீடியா, மார்க்கெட்டிங், கல்வி, எழுத்து, விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த ஆண்டு. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் விரிவாக்க வாய்ப்பு கிடைக்கும். சனி காரணமாக உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் ஆண்டு இறுதியில் தெளிவாக தெரியும். 2026 தொழிலில் உங்களை நிரூபிக்கும் ஆண்டு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக அறிவு சார்ந்த வேலைகள் மூலம் சம்பளம், கமிஷன், ப்ராஜெக்ட் அடிப்படையிலான வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பயணம், கல்வி, தொழில்நுட்ப சாதனங்கள், குடும்ப செலவு போன்றவற்றிற்கு பணம் செலவாகும். இந்த ஆண்டு பண விஷயத்தில் முக்கிய சவால் திட்டமிடல் இல்லாத செலவு. சேமிப்பு செய்ய விரும்பினால் மாதாந்திர திட்டம் அவசியம். ஆபத்தான முதலீடுகள் அல்லது நண்பர்களுக்காக கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை தேவை. ஆண்டு இறுதியில் நிதிநிலை சீராகி சிறிய சேமிப்பு உருவாகும். 2026 பணம் சம்பாதிக்க நல்ல ஆண்டு. ஆனால் அதை கையாள்வது உங்கள் பொறுப்பு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. மன அழுத்தம் நேரடியாக உடல் நலத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது. நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், தூக்கமின்மை, தலைவலி, தோள்பட்டை மற்றும் கைகளில் வலி போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். தொடர்ந்து யோசிப்பதும் ஓய்வு இல்லாமையும் முக்கிய காரணமாக இருக்கும். உணவு பழக்கத்தில் ஒழுங்கு அவசியம். நேரத்துக்கு உணவு, போதுமான தண்ணீர் மற்றும் சரியான தூக்கம் மிக முக்கியம். நடைப்பயிற்சி, பிராணாயாமம் மற்றும் தியானம் போன்றவை உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதிக நேரம் மொபைல், கணினி பயன்படுத்துவதை குறைத்தால் நரம்பு சோர்வு குறையும். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அமைதியே உடல் நலத்தின் அடிப்படை. 2026 மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் கலந்த அனுபவங்களை தரும்.
திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், குறிப்பாக பேசும் வார்த்தைகள் காரணமாக. சிறிய விஷயங்களையும் பெரிதாக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். வேலை அழுத்தம் குடும்பத்தில் பிரதிபலிக்கலாம், ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் உறவு சீராகும். திறந்த மனதுடன் பேசினால் புரிதல் அதிகரிக்கும். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நல்ல வாய்ப்புகள் தரும் ஆண்டு. கல்வி, வேலை, நண்பர்கள் மூலம் நல்ல வரன் அல்லது உறவு உருவாகலாம். நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் ஆண்டு இது. முக்கியம், பேச்சில் பொறுமை. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வழிகளை பின்பற்றினால் மன அமைதி பெரிதும் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் என்பதால் புதன்கிழமை விஷ்ணு அல்லது நாராயணர் வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும். பச்சை நிற ஆடை, பச்சை பயிறு தானம் செய்வது புதன் தோஷத்தை குறைக்கும். தினமும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் புத்தாய நம மந்திரத்தை 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். சனி பாதிப்பு காரணமாக வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தால் சனிக்கிழமை எள்ளு விளக்கு ஏற்றலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, புத்தகங்கள் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல கர்ம பலனை தரும். பரிகாரம் என்பது வாழ்க்கையை சீராக்க உதவும் மன ஒழுங்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, ஆண்டு தொடக்கம் சுறுசுறுப்பாக இருக்கும். வேலை மற்றும் பணம் தொடர்பான யோசனைகள் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பிப்ரவரி, உறவுகளில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரிக்கலாம். மன அமைதிக்காக ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். மார்ச், தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படும். மேலதிகாரிகளின் கவனம் கிடைக்கும். உடல் நலத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். ஏப்ரல், பணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். கல்வி அல்லது பயிற்சி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். மே, வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகம். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் தீரும். ஜூன், தன்னம்பிக்கை உயரும். புதிய தொடர்புகள் உருவாகும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும் மாதம். ஜூலை, ஆண்டின் சிறந்த மாதங்களில் ஒன்று. தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு, பாராட்டு கிடைக்கும். ஆகஸ்ட், பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஓய்வும் அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. எதிர்கால திட்டங்களுக்கு நல்ல மாதம். அக்டோபர், வேலை விஷயத்தில் நிலைத்தன்மை கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும். நிதிநிலை சீராகும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்டு இறுதி திருப்தியுடன் இருக்கும். வாழ்க்கை பற்றிய பார்வை தெளிவாகும். 2027க்கான திட்டம் உருவாகும். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, வாய்ப்பு, சோதனை ஆகியவை கலந்த ஆண்டு. அறிவு, பேச்சு, முயற்சி ஆகியவை உங்கள் பெரிய பலம். கவனம் மற்றும் ஒழுங்கு இருந்தால் இந்த ஆண்டு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். சிந்தித்து செயல்பட்டால் 2026 உங்கள் வெற்றியின் அடித்தளம். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.